மெஷின் கோட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். இப்போ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் மெஷின் கோடான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க பேரலா ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு இந்த கான்செப்ட் இன்னும் நல்லா டீடைல்டாவே புரியும். ஃபர்ஸ்ட் ஒரு பிட் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஒரு பிட்டை வச்சு நம்மளால டோட்டல் எவ்வளவு வேல்யூஸ் ரெப்ரசென்ட் பண்ண முடியும்? ஒன்னு 0 இருக்கலாம், இல்லைன்னா 1 இருக்கலாம். ஸோ டோட்டல் இந்த ஒரு பிட்டை வச்சு நம்மளால 2 வேல்யூஸ் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ 2 பிட்ஸ் எடுத்துக்கோங்க டோட்டலா. இப்போ 2 பிட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த 2 பிட்ஸை வச்சு நம்மளால டோட்டல் எவ்வளவு வேல்யூஸ் ரெப்ரசென்ட் பண்ண முடியும்? 2 பிட்ஸை வச்சு 0 0 0 1 1 0 1 1. ஸோ டோட்டல் நம்மளால 4 வேல்யூஸ் ரெப்ரசென்ட் பண்ண முடியும் 2 பிட்ஸை வச்சு. இப்போ 3 பிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 0 0 0 0 0 1 அப்படி டோட்டலா 8 வேல்யூஸ் கிடைக்கும் நமக்கு. ஸோ 3 பிட்ஸை வச்சு நம்மளால டோட்டல் 8 வேல்யூஸ் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இப்போ 1 பிட் பண்ணாலோ 2 பிட் பண்ணாலோ 3 பிட் பண்ணாலோ நமக்கு டோட்டல் எவ்வளவு வேல்யூஸ் கிடைக்குதுன்னு நம்ம மேனுவலா போட்டு பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பட் இதே நமக்கு 16 பிட்ஸ் 17 பிட்ஸ் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அவ்வளோ பிட்ஸ்ல நம்மளால டோட்டல் எவ்வளவு வேல்யூஸ் ரெப்ரசென்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம மேனுவலா போட்டு பார்க்கறது ரொம்ப கஷ்டம், போட்டும் பார்க்கற முடியாது. இப்போ அதுக்கு நமக்கு சிம்பிளா ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ 2 பவர்ல எவ்வளவு பிட்ஸ் யூஸ் பண்றோமோ அதை 2 பவர்ல போட்டீங்கன்னா இப்போ அந்த பிட்ஸை வச்சு நமக்கு டோட்டல் எவ்வளவு வேல்யூஸ் கிடைக்குங்கிறது நமக்கு ஆன்சரா வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ 2 பவர் 1 ஆன்சர் என்னது 2. ஸோ டோட்டல் 1 பிட்ஸை வச்சு நம்மளால 2 பிட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ண முடியும்ல, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ நமக்கு ஆன்சர் 2 கிடைக்குதா? இப்போ அதே மாதிரி 2 பவர் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து 4. ஸோ டோட்டல் 2 பிட்ஸை வச்சு நம்மளால 4 வேல்யூஸ் ரெப்ரசென்ட் பண்ண முடியும்ல. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் ஈஸியா. இப்போ இவ்வளோ பிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா இவ்வளோ வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும், அதாவது இவ்வளோ பிட்ஸை வச்சு இவ்வளோ வேல்யூஸ் நம்மளால ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இப்போ நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ப்ராசஸர் டிசைன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 பிட் ப்ராசஸர் கிரியேட் பண்றீங்க. இப்போ 2 பிட் ப்ராசஸரால எவ்வளவு வேல்யூஸ் அக்செப்ட் பண்ண முடியும்? 0 0 0 1 1 0 1 1. டோட்டல் இந்த 4 வேல்யூஸ் தான் நமக்கு அந்த 2 பிட் ப்ராசஸர்ல கொடுக்க முடியுமே. ஸோ நீங்க இப்போ அந்த ப்ராசஸர் கிரியேட் பண்றீங்க. அது எப்படி கிரியேட் பண்றீங்கன்னா, இப்போ நம்ம 0 0 கொடுத்தோம்னா அந்த ப்ராசஸர் ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ற மாதிரி இன்டர்னல் சர்க்கியூட் நீங்க டிசைன் பண்ணிடுறீங்க. இப்போ அதே மாதிரி இப்போ அந்த ப்ராசஸருக்கு நம்ம 0 1 கொடுத்தோம்னா சப்ராக்ட் பண்ணணும். இப்போ அதே மாதிரி 1 0 கொடுத்தோம்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், 1 1 கொடுத்தோம்னா டிவைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த ப்ராசஸர். அதுக்கேற்ற மாதிரி நீங்க இன்டர்னல் சர்க்கியூட் டிசைன் பண்ணிடுவீங்க. இப்போ அந்த ப்ராசஸர் வந்து 2 பிட் ப்ராசஸர்ல, ஸோ டோட்டல் 4 வேல்யூஸும் நம்மளால கொடுக்க முடியும். இப்போ அந்த 4 வேல்யூஸ்க்கும் தனித்தனி ஆப்ரேஷன் நம்ம அலோகேட் பண்ணிட்டோம். இப்போ இதே எக்ஸாம்பிள ஒரு மாடர்ன் கம்ப்யூட்டர் கூட விஷுவலா திங்க் பண்ணி பாருங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வாங்க போறீங்கன்னா நீங்க பார்த்திருப்பீங்க 32 பிட் ப்ராசஸர், 64 பிட் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்திருப்பீங்க. இப்போ 32 பிட் ப்ராசஸர் எடுத்துக்கோங்க. 32 பிட் ப்ராசஸர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 32 பிட்ஸை வச்சு நம்மளால எவ்வளவு வேல்யூஸ் ரெப்ரசென்ட் பண்ண முடியும்? 2 பவர் 32 நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 4294967296. அப்ராக்சிமேட்டா 4 பில்லியன் வேல்யூ கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? டோட்டல் 4 பில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு அவங்க இன்டர்னலா சர்க்கியூட் டிசைன் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ 32 0 எடுத்துக்கிறீங்க. இப்போ 32 0 எடுத்துக்கிட்டோம்னா 32 0 போட்டோம்னா ஆட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ 1 எடுத்துக்கிட்டோம்னா சப்ராக்ஷன் பண்ணணும், 2 எடுத்துக்கிட்டோம்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், 3 எடுத்துக்கிட்டோம்னா டிவிஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 எடுத்துக்கிட்டோம்னா ஜம்ப் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும், 5 எடுத்துக்கிட்டோம்னா மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டோட்டல் 4 பில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா மெஷின் லெவல் லாங்குவேஜ்னு சொல்றோம். இப்போ அதாவது இப்போ இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ 32 0 நம்ம கொடுத்தோம்னா ஆட் பண்ணுதுல அந்த ப்ராசஸர். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்டர்னல் சர்க்கியூட் டிசைன் பண்ணிருக்குமா? இதை தான் மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோட்னு சொல்றோம், அதாவது மெஷின் கோட். இதை தான் நம்ம டெக்னிக்கலா ஆப்கோட்னு சொல்லுவோம்.